வணக்கம் நேயர்களே, செக்அப் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பொதுவா வயசானவங்க இல்ல குண்டானவங்க இல்ல மெனோபாஸுக்கு அப்புறம் தான் வந்து மாரடைப்பு வரும் அப்படின்ற மாதிரியான விதியெல்லாம் வந்து ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்றைய தலைமுறையினருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே மாரடைப்பு வருது அப்படின்றத வந்து நம்ம தினசரி செய்தித்தாள்கள்லயும் சரி செய்திகள்லயும் சரி பார்த்துட்டு தான் வரோம். செப்டம்பர் 21 வந்து உலக இதய நாள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம செக்அப் நிகழ்ச்சிக்கு மாரடைப்பு இதய நோய்கள் சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்காக எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட தலைமை பேராசிரியர் மற்றும் இதய நல மருத்துவரான டாக்டர் வி சொக்கலிங்கம் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, நீங்களும் உங்களுடைய இதயம் தொடர்பான சந்தேகங்களை திரையில தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். டாக்டர், நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ முதல் கேள்வியே வந்து வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்னு சொல்றாங்க, உலக இதய தினம். அதனுடைய தீம் என்ன டாக்டர்? அதனுடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. இந்த இதய உலகம் மொத்தம் உலக இதய நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக செப்டம்பர் 29 கொண்டாடுறோம்மா. அதோடைய நோக்கம் என்னென்னா 20 வருடமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது நோக்கம் வந்து உலக சமுதாய மக்கள் அனைவரையுமே மாரடைப்பிலிருந்து வராமல் தடுப்பதற்கும், எவருக்காக வந்துட்டுன்னு வச்சுங்க அவர்களும் பூரணமாக குணமடைந்து நலமுடன் வளமுடன் வாழ வைப்பதற்காகத்தான் உலக இதய நாள் கொண்டாடிட்டு இருக்கோம்மா. இப்போ அது சொல்கிறதுக்கு முந்தி இன்றையுடன் சொக்கலிங்கம் 51 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று 52வது வருடம் இதயத்துறையை பணியை துவங்கும் இந்நன்னாளில் நம் நேயர்களின் அனைவரையும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இன்னைக்கு எல்லாமே ஒண்ணு கூடி வந்திருக்கு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தினத்துல வந்து நம்ம இதயம் தொடர்பான விஷயம். நீங்க வந்து உங்களுடைய பணியில் 51 வருடங்கள் கடந்திருக்கீங்க. எல்லாமே வந்து ஒரு இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த டிவி இந்த வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் பயனடைகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விதத்தில் என் தமிழ் உறவினர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்மா. எங்களுக்கும் ரொம்ப ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம் சார். நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வந்து இதயம் தொடர்பான நிறைய விஷயங்களை இந்த 1 மணி நேரம் வந்து எங்க நேயர்கள் கூடயும் சரி என்னோடையும் சரி பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம் டாக்டர். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் எளிமையா நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்க டாக்டர். பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் 70-80 வயது தாண்டி வந்த மாரடைப்பு அது 50-40 குறைந்து சமீப காலமாக ஆண்களையும் பெண்களையும் 20-25 வயதில் மாரடைப்பில் வந்து அவஸ்தைப்பட்டு இறந்துடுறாங்க. அவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நினைக்கிறோம்மா. ஸோ இது வரத்துக்கு வந்து முன்னெல்லாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு கீழே மாரடைப்பு வராது. ஏன்னா இந்த ஈஸ்ட்ரன் இந்த ஹார்மோன் வந்து மாரடைப்பு வருவதை தடுக்கின்ற சக்தி அது இருந்தது. இப்போ பெண்கள் என்ன பண்ணுங்க, ஆண்களுக்கு போட்டியாக வரணும்னு நினச்சி அந்த வாழ்க்கை முறையை மாற்றி நேர்மறை எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களாக மாற்றினதுனால அந்த ஈஸ்ட்ரஜனுடைய ப்ரொடெக்ட் பண்ணதில்லம்மா அந்த சக்தி இழந்துட்டதுனால பெண்களுக்கு 20-25 வயதுலேருந்து வருதுமா. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம தொடர்ந்து பேசும்போது சொல்கிறேன், மன அழுத்தம் தான் முக்கியமானது. அதுதான் உலகம் மொத்தம் நான் சொல்றதுக்கு விரும்புறேம்மா. ஸ்ட்ரெஸ்னால வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், இது செக்அப் நிகழ்ச்சி. யார் இங்க இருந்து பேசுறது? வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. உங்க கேள்வி. வணக்கம், என் பேர் சுதர்சன். உங்க கேள்வி சார்? உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். கேட்கலாமா? சொல்லுங்க. ஹலோ சார், இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்றத கேட்கலாம். டிவி பார்க்காம பேசினா சுலபமா பேச முடியும். என்னுடைய கேள்வி வந்து, நான் ஒரு குறிப்பிட்ட இதே ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது ஆயுஸ் பூரா சாப்பிடணுமா, இடையில நிறுத்தலாமான்றதுதான் என்னுடைய கேள்வி. சார், எத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சார், இத வந்து நீங்க ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா. உங்களுடைய வயது சார்? வயது 72. சார், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எப்போ வந்தது சார்? எனக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரல. டாக்டர் கிட்ட நேரா பேசலாமா? சொல்றேன் பாருங்க. டாக்டர் சுதர்சன் பேசுறேன். ஒண்ணு இல்ல சுதர்சன். ஆமாங்க சார். இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நான் சுகர் பேஷண்டா இருந்தேன். இப்போ எந்த மாத்திரையும் கிடையாது, நார்மலா ஆயிட்டு இருக்கேன். பிபியும் நார்மல் ஆயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஃபேமிலியல் ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் அட்டாக், பிராங்கியல் கார்டியக் அரெஸ்ட் அம்மாவுக்கு இருந்தது.
ஸ்ட்ரோக் அப்பாவுக்கு வந்தது. இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு மாத்திரை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா டேப்லெட் டிப்ளாட் A75. இப்போ இதில் என்ன தெரியுமாங்க சுதர்சன், நீங்கள் வந்து தடுப்பு முறைக்காக இந்த மருந்து சாப்பிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த தடுப்பு முறைக்காக சாப்பிட்ற மருந்து நல்லது, பட் உங்கள் டாக்டர் ஆலோசனை பிறகு தான் நீங்கள் செய்யணும். இப்போ இந்த டிவி நிகழ்ச்சியில் வந்து மாத்திரையை சாப்பிடுங்க நிறுத்துங்கன்னு சொல்லவே கூடாது. பட் நீங்கள் செய்கின்ற முறை நல்லது. இது பரம்பரை வியாதியாக வர்றதை விட முக்கியமானது நீங்கள் மனநிலையில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு பேர். இது முக்கியமாக ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து எல்லாருக்கும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும். அந்த ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் தான் உங்கள் உயிரையே காப்பாற்றுது. ஆனால் அந்த ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் உங்கள் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வாழ்க்கை முறை, கோபம், மன அழுத்தம், வருத்தம் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ இருந்துன்னு வச்சுங்க, இந்த ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கிற வரை முக்கியம். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கும், நம்ம உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வாழ்க்கை முறையினால் என்ன ஆகுதுன்னா ரத்த குழாயில் போய் படியுது பாருங்கள். அந்த ரத்த குழாயில் படியறதுனால தான் இதே ரத்த குழாயில் படிந்து அதை ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம். மூளையில் இருக்கிற ரத்த குழாயில் படித்தா மூளை அட்டாக்குன்னு சொல்லி ஸ்ட்ரோக் வருது. கிட்னி ரத்த குழாயில் படித்தால் கிட்னி அட்டாக்குன்னு கிட்னி ஃபெயிலியர். இதை படியாது இருப்பதற்கு தடுப்பதற்கு ஒரே முறை வாழ்க்கை முறை, எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை. எந்த நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எதையும் ஏற்றுக்கொள்கின்ற சக்தியும் பண்பும் இருக்க வேண்டும். உடற்பயிற்சி இன்றியமையாக செய்திருக்கணும். உணவு முறை கட்டுப்பாடுகளோடு இருந்து நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது உங்கள் மருத்துவ ஆலோசனை பிரகாரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் வரணும். இதை பண்ணாவே நீங்கள் 100 வருடம் வாழ முடியும். கண்டிப்பா டாக்டர். இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறது? ஹலோ, வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ மேம், நான் ஜெயவாபேரி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். உங்க கேள்விமா? என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ 37 இயர்ஸ் ஆகுது. எத்தனை இயர்ஸ்மா? 37 ஆகுது. ஓகே. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 3 months பேக் வந்து மூச்சு விட முடியல. மூச்சு வந்து உள்ள வந்து இழுக்கிறாங்க, பிரீத்திங், ஆனா வெளியில விட முடியல. அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஓகே. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, லங்ஸ் வந்து ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. ப்ரெஷர் இருக்குன்னு அப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த டேப்லெட் போடும்போது ரொம்ப முடியாம போகுது உடம்பு. அவங்களுக்கு ரொம்ப முடியல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா டேப்லெட் போடாம இருந்தா நல்லா இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு டேப்லெட்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க. டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணணுமா, இல்ல இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக் வருமா, ஏதாவது ஸ்ட்ரோக் ஏதாவது வருமா அப்படின்னு நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. உங்க கேள்விக்கான பதில டாக்டர் சொல்லுவாங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், இது செக்அப் நிகழ்ச்சி. யார் இங்க இருந்து பேசுறது? வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? அன்பழகன் சார். உங்க கேள்வி சார். டிவி பார்க்காம பேசினாதான் உங்க கேள்வி என்னன்றத நீங்க சொல்ல முடியும். உங்க கேள்வி என்னன்றத கேட்கலாம் சார். வயசு 50 ஆகுது. இப்போ மாரடைப்பு வருமா சார்? உங்களுக்கு டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? சுகர், பிபி அந்த மாதிரி ஏதாவது? அவங்க அதிகமா ட்ரிங்க் பண்றாங்க மேடம். எவ்வளவு வருஷமாமா? டிவி பார்க்காம பேசினாதான் உங்க கேள்வி என்னன்றத நீங்க ஈஸியா கேட்க முடியும். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ போன நேருக்கு முந்தின நேருக்கு வந்து அவங்க கணவருக்காக கேட்டிருந்தாங்க. 37 வயது ஆகுது, இப்போ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ரெஷர் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வருங்காலத்துல ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வருமா? அதே மாதிரி ப்ரெஷருக்கு டேப்லெட்ஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் அது ஜாஸ்தி ஆகுது, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாரடைப்புன்னு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வாழ்க்கை முறை. இந்த எப்போ பார்த்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, கொழுப்பான உணவு சாப்பிட்றது, சோம்பேறியான வாழ்க்கை முறை, பருமனாக இருப்பது, இந்த வாழ்க்கை முறையில் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடுது, ரத்த அழுத்தம்ன்றது பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, சர்க்கரை வியாதியும் வருது. ஸோ இந்த வாழ்க்கையின் எதிர்மறை எண்ண வாழ்க்கை முறை 3 வியாதிகளாக உண்டு பண்ணி அது 3 என்ன ஆகுதுன்னா இதயத்தில் இருக்கிற ரத்த குழாயை சுருங்க வைக்குது, இதயத்தில் இருக்கிற ரத்தத்தை வந்து ரத்த குழாயில் இருக்கிற ரத்தத்தை உறைய வைக்குது, ரத்த குழாய் வேகமாக சுருங்கவும் வைக்குது.
இது 3 தான் மாரடைப்புக்கு வரும். இப்போ அவங்க சொன்ன நேர் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷருக்காக மாத்திரை சாப்பிட்றோம், பிபிக்காக மருந்து சாப்பிடும்பொழுது கரெக்டாக பிபி லெவலாக வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து உணவு முறையில் முக்கியமாக பாருங்களேன், உப்பை குறைச்சிக்கணும், ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, மன மகிழ்ச்சியோட உடற்பயிற்சி கரெக்டாக வச்சுக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு 40 நிமிடம் நடக்கணும், பிரிஸ்காக வாக் பண்ணிக்கிட்டு டாக்டர் சொல்கிற ஆலோசனை பிரகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு ப்ரெஷருக்கு வேண்டிய மருந்து கூட தேவையில்லாத போயிடும். அதுக்கப்புறம் அடைப்புன்றது வராத தடுக்க முடியும். பட் உங்கள் டாக்டர் ஆலோசனை பிரகாரம் அடைப்பு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் அதை கேஸ் ட்ரபிள் நினச்சிக்கிட்டு அசிடிட்டியோ அந்த வலி கைக்கு பரவறதுனால அது வந்து நினச்சிக்கிறாங்க தோல் அந்த தசை வலியோ மூட்டு வலியோ நினச்சிக்கிறாங்க, கேஸ் ட்ரபிள் நினச்சிக்கிறாங்க. அது உங்கள் டாக்டர் தான் ஆலோசனை எல்லா டெஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு சொல்ல முடியும் இதயத்தில் பாதிப்பு இருக்குதா இல்லையான்ட்டு. அடுத்த நேரம் ஒன்று கேட்டாங்கல்லம்மா, குடிப்பழக்கம் 50 வயது மாரடைப்பு. நீங்கள் பாருங்களேன், முக்கியமானது வந்து மகிழ்ச்சியை இழந்தோன்னு என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமாம்மா, புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குன்னு மாய உணர்வுகளை போகும்பொழுது புகைப்பிடிப்பது அவர்களை பாதிப்பதில்லை, அவங்கள பக்கத்தில் இருக்கவங்கள பேசிவ் ஸ்மோக்கிங். ஆனால் இந்த மது அருந்துகின்ற பழக்கம் இருக்கும் பொழுது அவர்கள் உடலை கெடுப்பது மட்டுமல்ல, கட்டாயம் இந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எந்த பாகத்தில் குடித்தாலும் சரி இதே ரத்த குழாயை பாதித்து இதே தசைகளை பாதித்து அதிகம் மாரடைப்பு வரும். அப்போ அவங்கள பாதிப்பதில்லை, அந்த குடும்பத்தையே பாதிக்க வச்சிடுது. பொருளாதாரத்தில் அவங்களால கவனிக்க முடியல. அதனால் குடிப்பழக்கத்தை கட்டாயம் தவிர்த்து விட வேண்டுமா. டாக்டர், இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான இந்த சைலண்ட் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியாவே வரும், இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் பின்னால வரும் அப்படிங்கிற மாதிரியான என்ன சைன்ஸ் டாக்டர்? ஜென்ரலா மாரடைப்புன்றது மார்பில் அடைப்பு போன்று இருப்பதால் தான் அதுக்கு மாரடைப்பேன்னு பேர் வந்து. அது வந்தவுடனே என்ன இருக்குன்னா ஜென்ரலாக அந்த சோர்வாக இருக்கும், வேர்வை விடும், மூச்சு திணறல், படபடப்பு. அந்த வலி வந்து கைக்கெல்லாம் பரவலாம், இடது ஷோல்டருக்கோ லெஃப்ட்டுக்கோ இடது சுண்டு விரல் கூட பரவலாம், கழுத்துக்கு பரவலாம். எல்லாமே நினச்சிருப்பாங்க சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், நரம்பு வலி, தசை வலி, இதெல்லாம் சிம்டம்ஸ் வர்றது. இப்போ வந்து 90% 95% வெளி வரும். நீங்கள் சொன்ன கருத்து 5-10% சைலண்டாகவே வர வாய்ப்பு உண்டு. சைலண்டாக யாருக்கு வரும்னா அபோவ் 80 வயதிற்கு இருந்தால் சைலண்டாக வர வாய்ப்பு உண்டு. சர்க்கரை வியாதி இருந்தால் சைலண்டாக வரும், குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு சைலண்டாக வரும். அந்த சைலண்டாக வர்றதை தடுக்கிறதோ கண்டுபிடிக்கிறதோ அது அடிக்கடி எல்லா நேர்களுக்கும் சொல்கிறேன். 20 வயது ஆன பிறகு அனைவரும் வந்து என்ன பண்ணோம்னா உங்கள் ப்ரெஷர் செக் பண்ண, சுகர், கொலஸ்ட்ரால், இசிஜி ஒவ்வொரு 5 வருடமும் செக் பண்ணிக்கணுமா. 20, 25, 30, 30, 40 வயதான பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் செக் பண்ணிங்கன்னா அந்த சைலண்ட்டாக வர ஹார்ட் அட்டாக்கை கட்டாயம் நம்ம தடுக்க முடியும்.